மீண்டும் ஒன்றாக என்ட்ரி கொடுக்கும் விஜய் சூர்யா. தமிழ் திரையுலகில் இப்போது ரீ-ரிலீஸ் அலைதான் வீசுகிறது. அப்பொழுது வெளியான சூப்பர் ஹிட் படங்களை எல்லாம் மீண்டும் தூசு தட்டி தியேட்டருக்கு கொண்டு வரும் இந்த முயற்சிக்கு மக்களும் அமோக வரவேற்பு கொடுக்கிறார்கள். அந்த வரிசையில் இப்பொழுது தளபதி விஜயும் சூர்யாவும் காமெடி கிங் வடிவேலுவும் இணைந்து நடித்த பிரெண்ட்ஸ் திரைப்படம் திரைக்கு வந்துள்ளது. 2001ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்ற இப்படம் தற்பொழுது ரீ-ரிலீஸ் ஆகி உள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு வெளியான இப்படம் 24 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை மக்களால் ரசித்து பார்க்கப்பட்டு வருகிறது. வடிவேலுவின் சலிக்காத காமெடி காட்சிகள், இளையராஜாவின் இசையில் அமைந்த பாடல்கள், சூர்யா விஜய் நட்பு என நட்பை பற்றி ஒரு கிளாசிக் படமாக தமிழ் சினிமாவில் நிலைத்துள்ளது இப்படம். தற்பொழுது வரும் நவம்பர் 21ஆம் தேதி பிரெண்ட்ஸ் திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. அண்மையில் விஜய் நடித்த குஷி திரைப்படம் ரீ-ரிலீஸ் ஆகி ரசிகர்களுக்கிடையே பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் நவம்பர் 21ஆம் தேதி பிரெண்ட்ஸ் படம் மறு வெளியீடு செய்யப்படும் நிலையில் இப்படத்தின் ட்ரைலர் ரிலீஸ் ஆனது. 4K தொழில்நுட்பத்தில் புதுப்பிக்கப்பட்ட பிரெண்ட்ஸ் படத்தின் ட்ரைலரில் சூர்யாவின் நடிப்பின் நாயகன் என்ற அடைமொழியில் டைட்டில் கார்டு போடப்பட்டது. இனி வரும் படங்களிலே இதே டைட்டில் கார்டை பயன்படுத்த வேண்டும் என சூர்யா ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இத்தனை வருடங்கள் கழித்து இப்படம் மீண்டும் கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணம் விஜய், சூர்யா, வடிவேலு ஆகியோரின் கலகலப்பான கூட்டணியும் தலைமுறை தாண்டி நிற்கும் அதன் காமெடி காட்சிகளும் தான். புதிய தலைமுறையினர் இந்த படத்தினை எப்படி ரசிப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பழைய சாதனையை முறியடித்து பிரெண்ட்ஸ் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ரீ-ரிலீஸ் படங்கள் இப்பொழுது வசூலிலும் மிரட்டி கொண்டிருக்கின்றன. விஜய் நடிப்பில் ரீ-ரிலீஸ் ஆன கில்லி திரைப்படம் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. அதே போல சமீபத்தில் வெளியான விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படமும் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது.